محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا لا تجعلنا فتنة للذين كفروا واغفر لنا ربنا إنك أنت العزيز الحكيم صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, வக்ஃபிர் லனா ரப்பனா, எங்கள் இறைவா எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம், நிச்சயமாக நீ அனைத்தையும் அறிந்தவனாகவும் மிகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கின்றாய். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம், இது அல்லாஹ்வினுடைய ஒரு பெரும் தன்மை. இது யாவற்றையும் அறிந்தவன் அப்படின்னு அல்லாஹ் தன்னை பத்தி சொல்றான். எந்த அளவுக்கு அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஒரு அடியானுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் இருக்குது, கஷ்டங்கள், சோதனைகள் இருக்குது. அந்த சோதனையில இருந்து அவனுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சிகள், அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷங்களை அந்த அடியான் வெளிப்படுத்துவதிலிருந்து இந்த ரெண்டையுமே அல்லாஹு தாலா கண்காணிக்க கூடியவனா இருக்கிறான். ஒவ்வொரு அடியானிடத்திலையும் இந்த ரெண்டு விஷயத்தையுமே அல்லாஹ் பார்க்கிறான். அவனுக்கு நெருக்கடி இருக்கும் போதும் அவனுக்கு சோதனைகள் இருக்கும் பொழுதும் அந்த அடியானுடைய செயல்பாடுகள், அந்த மனிதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குதுங்கிறத அல்லாஹ் பார்க்கிறான். அதே போன்று மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உருவாகும் பொழுது அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறதையும் அல்லாஹ் பார்க்கிறான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷத்துல இருக்கும் பொழுது நீங்க யாருக்குமே எந்த வாக்குறுதியுமே கொடுக்காதீங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யாருக்குமே எந்த வாக்குறுதியுமே நீங்க சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும்போது கொடுக்காதீங்க. அது மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நான் உனக்கு இதை செஞ்சிடுறேன், நான் உனக்கு இதை முடிச்சு தரேன், இல்ல நான் உனக்கு இந்த மாதிரி உதவி செய்யறேன், இப்படி எந்த விதமான வாக்குறுதியுமே நீங்க மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும்போது கொடுக்காதீங்க. அதே போன்று நீங்கள் சோதனையோடும் கஷ்டத்தோடும் இருக்கும் பொழுது, ரொம்ப ஒரு நெருக்கடியாக நீங்கள் இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, அல்லாஹ்விடத்துல அவசரப்பட்டு நீங்கள் துவா கேட்காதீங்க. அவசரப்பட்டு துவா கேட்காதீங்க. நல்ல ஒரு மனசுக்குள்ள ஒரு நெருக்கடி இருக்குது, ஒரு சோதனை இருக்குது. இப்ப அந்த மாதிரி நேரத்துல என்ன செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம் இல்லையா, யா அல்லாஹ் எனக்கு ஏன்டா இப்படி சோதனையை கொடுக்குற, எனக்கு ஏன்டா இப்படி கஷ்டத்தை கொடுக்குற, நீ இந்த சோதனையும் கஷ்டத்தையும் கொடுக்கறதுக்கு பதுவா நீ எனக்கு மௌத்த கொடுத்துடலாமே, நான் மௌத்தானா நல்லா இருக்குமே. ஒரு கடுமையான நோயினால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளை என்ன செய்வாங்க, இந்த வார்த்தைகளை சொல்லுவாங்க. அவங்கள நம்ம நல விசாரிக்க போகும்போது அவங்க சொல்லுவாங்க, எனக்கு அல்லாஹ் மௌத்த கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் மௌத்தாயிட்டு போயிடுவேன் என்பதாக எல்லாம் சொல்லக்கூடியதை பார்க்கும். அப்போ மகிழ்ச்சியும் சந்தோஷங்களும் இருக்கும் பொழுது யாருக்கிட்டையுமே வாக்குறுதி கொடுக்க கூடாது. நிச்சயமாக அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது. அந்த நேரத்தில் அந்த வாக்குறுதியை நம்ம என்ன சொல்லியிருப்போம், அந்த மகிழ்ச்சியை சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி நம்ம வார்த்தையோட சொல்லியிருப்போம். பின்னாடி அதை நிறைவேற்ற முடியாம போயிடும். வாக்குறுதியை நிறைவேற்றாதவர் நயவஞ்சகர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால வாக்குறுதி கொடுக்கும் பொழுது நாம நிதானமாக இருந்தால், அந்த நேரத்துல சந்தோஷமும் ஒரு பெரிதா இருக்கக்கூடாது, துக்கங்களும் சோதனைகளும் சோகமும் அந்த நேரத்துல பெருசா இருக்கக்கூடாது. நாம நிதானமாக இருந்தாதான் ஒரு வாக்குறுதியை ஒருத்தருத்த கொடுக்கணும். சந்தோஷமாக மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது கொடுக்கக்கூடிய வாக்குறுதி நிறைவேற்ற முடியாம போயிடும். அதே போன்று சோதனையோடும் கஷ்டங்களோடும் இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய துவாக்கள் இருக்குது. அந்த துவாவுல நாம என்ன செஞ்சிருவோம், தவறு செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஏன்னு சொன்னா, துவாவிற்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல ஒன்ன கேட்கிறான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அவனுக்கு 3 விஷயத்தை செய்யாமல் இருப்பதில்லை. நம்ம கேட்கக்கூடிய துவாவுல 3ல் ஏதாவது ஒன்ன நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். துவா ஒருபோதும் வீணாகவே ஆகாது. நாம நினைக்கிறோமே, நாம இவ்வளவு துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறோமே, நமக்கு நடக்கவே மாட்டேங்குது, நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது என்பதாக நாம நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. நாம துவா கேட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல 3ல 1 அல்லாஹ் நமக்கு நடத்தி கொடுத்துருவான். 1 நாம அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது அதை உடனடியாக அல்லாஹ் கொடுத்துருவான். அது ஒரு நிலை. உடனடியாக என்ன செஞ்சிடும், அவருக்கு கிடைச்சிரும். ஏதோ ஒண்ணு கேட்கிறார், பணம், பொருளாதாரம், வீடு வாசல், சந்தோஷம், நிம்மதி, ஏதோ ஒண்ணு கேட்கிறாரு.
ஒண்ணு கேட்ட உடனேயே அவருக்கு கிடைச்சிரும், அது அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய, அல்லாஹ் அவர் மீது காட்டிய கருணையினுடைய அடையாளம். அந்த துவாவை அல்லாஹ் ஏத்துக்கிட்டானா அந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், அந்த நேசத்தினுடைய அடையாளம். ஒண்ணு கேட்ட உடனே கிடைச்சிரும், இது ஒண்ணு. இரண்டாவது, அவர் கேட்டது அவருக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவர் கேட்டுக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர அவரு கிடைக்கவே கிடைக்காது. நானும் பல வருடங்களா கேட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த விஷயம் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது, அதனால நம்ம துவா அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படல, அதனாலதான் அல்லாஹ் நமக்கு நம்ம கேட்டதை கொடுக்கல என்பதாக ஒரு எண்ணம் உருவாயிடும். அப்படி கிடையாது. சில அடியானுக்கு கேட்டு அது கிடைக்கவே கிடைக்காது, அல்லாஹ் அதை நிறுத்தியே வச்சிருப்பான். அதுல ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணம்னா, இந்த அடியான் கேட்பதின் மூலமாக அதை அல்லாஹ் அவருக்கு வழங்கினால் அதை கொண்டு அவருக்கு ஷர்ரு ஏற்படும். ஷர்ருனா என்ன? அதை கொண்டு அவருக்கு தீங்கு ஏற்படும். இது அல்லாஹ்வுக்கு தெரியும். அததான் அல்லாஹ் சொல்றான், இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம், நான் யாவற்றையும் அறிந்தவன், ஞானம் உள்ளவன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். நாம உன்னை விரும்பி அல்லாஹ்ட்ட கேட்கிறோமே, அந்த விரும்பி கேட்கறதுல நமக்கு ஒரு தீங்கு இருக்கும், அது நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு அதுல உள்ள நல்லதும் சந்தோஷம் மட்டும்தான் தெரியும். அதனால எனக்கு அதை கொடு இதை கொடு என்பதாக எதையாவது உன்னை கேட்டுறோம். ஆனா அல்லாஹ் கொடுக்காம தடுத்து வச்சிருக்கிறான்னு சொன்னா, இந்த தனக்காக வேண்டி ஒரு அடியான் எதை கேட்கிறானோ அதுல அவனுக்கு ஒரு தீங்கு இருக்கும். அதனால அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், அதை நிறுத்தியே வச்சிருப்பான், அதை நிறுத்தியே வச்சிருப்பான். இல்ல அப்படின்னு சொன்னா அந்த தீங்குகளில் இருந்து அவனை அல்லாஹ் பாதுகாத்து அவனுக்கு கொடுப்பான். இல்ல அவர் கேட்டது கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அதை கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னா, நாளை மறுமை நாளையில அவர் கேட்ட அந்த பிரார்த்தனைக்கு பிரதிபலனாக, அவர் கேட்ட அந்த துஆவிற்கு பகரமாக அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான். அவர் கேட்டதை அல்லாஹ் அங்கு நிறைவேற்றி கொடுப்பான். இப்போ இந்த மூன்று விஷயம், ஒரு துஆவுல ஒண்ணு கேட்ட உடனே கிடைச்சிரும், இல்ல அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நிறுத்தி வைத்திருப்பதில் காரணம் இருக்குது, இல்ல அப்படின்னு சொன்னா மறுமையில அதனுடைய மகத்துவத்தை, அதனுடைய பிரதிபலனை அவர் அறிந்து கொள்வார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, அதான் பிரார்த்தனையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்கும் பொழுது, யா அல்லாஹ், எதில் எனக்கு ஹைர் இருக்குதோ, எதில் எனக்கு நல்லது இருக்குதோ அதை நீ எனக்கு கொடு கேட்கணும். அல்லாஹ்ட்ட எனக்கு எல்லா நல்லதையும் கொடு, எல்லா நிம்மதியை கொடு. இப்ப மழை பெய்யுது, இந்த மழையில கூட நம்ம என்ன கேட்கணும், யா அல்லாஹ் எங்களுக்கு மழையை கொடு என்பதாக கேட்கக்கூடாது. யா அல்லாஹ், நீ எங்களுக்கு கொடுக்கக்கூடிய மழையில, மழை பேஞ்சுக்கிட்டு இருக்கும் போது என்ன துஆ ஓதணும்னா, யா அல்லாஹ் இந்த மழையை எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக ஆக்கி கொடு. இப்ப மழையே வராம கிடக்குது அப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ் எங்களுக்கு மழையை கொடுன்னு கேட்க கூடாது, யா அல்லாஹ் எங்களுக்கு பிரயோஜனமான மழையை கொடு. அதே போன்று நம்முடைய ஆயுளுக்காண்டி துஆ கேட்கிறோம், யா அல்லாஹ் எனக்கு ஆயுளை அதிகமாக்கி கொடு, நான் நிறைய வயசு வரைக்கும் வாழணும் அப்படி சொல்லி கேட்க கூடாது. யா அல்லாஹ் என்னுடைய வயதுல நீ பரக்கத் செய் என்பதாக கேட்கணும். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கக்கூடிய துஆ. ஏன்னா இந்த துஆவுல மழையை கொடுனா அல்லாஹ் மழையை கொடுத்துனானா முடிஞ்சு போச்சு, அந்த மழையினுடைய தாக்கத்தை நம்மளால தாங்க முடியாது. அதனால எங்களுக்கு பிரயோஜனமான மழையை கொடு என்பதாக கேட்கும் பொழுது என்ன தேவையோ அதை அல்லாஹ் கொடுப்பான். அதே போன்று எனக்கு நிறைய வயசு வரைக்கும் நான் வாழணும்னு சொல்லி கேட்க கூடாது, யா அல்லாஹ் என்னுடைய வயதுல பரக்கத் செய் அப்படின்னு சொல்லி கேட்டா, எந்த வயது வரைக்கும் நமக்கு நிலையான வாழ்க்கை நல்லா இருக்குமோ அந்த வயது அல்லாஹ் கொடுப்பான். அதேதான் துஆவுல, எனக்கு எதுலெல்லாம் ஹைர் இருக்குதோ அந்த ஹைரை நீ எனக்கு கொடு. அதான் ஹைருன்னு சொன்னா நல்லது. எனக்கு எதெல்லாம் நல்லதா இருக்குமோ அந்த நல்லதை எல்லாம் எனக்கு கொடு. எதெல்லாம் கெட்டதா இருக்குமோ அந்த கெட்டதை விட்டு என்னை தூரமாக்கிடு. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆ. ஹைரை விரும்பினார்கள், ஷர்ரை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள். யா அல்லாஹ் எதெல்லாம் எனக்கு கெட்டதாக இருக்குமோ அதெல்லாம் அதை விட்டு என்னை நீ தூரமாக்கிடு, எதெல்லாம் நல்லதா இருக்குமோ அதை நீ எனக்கு கொடு என்பதாக கேட்கும் பொழுது இந்த துஆ பிரயோஜனம் உள்ளதாக மாறுது. ஏன்னு சொன்னா, இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம், அல்லாஹ் நம்மை பற்றி, ஒவ்வொரு அடியார்களை பற்றியும் ஒவ்வொரு அடியார்களுடைய செயல்பாடுகளை பற்றியும் அறிந்தவனாகவும் அந்த விஷயத்துல அல்லாஹுவே ஞானம் உள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு அடியானுடைய செயல்பாடுகள், அவன் எதை கேட்கிறான், எதை கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாது, எந்த நேரத்துல கொடுக்கணும், எந்த நேரத்துல அதை எடுக்கணுங்கிறது எல்லாமே அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். எனவே எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு என்னெல்லாம் ஷர்ராக இருக்குமோ அந்த ஷர்ரான அந்த கெடுதியான அந்த ஷர்ரான விஷயங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து எது ஹைராக நலவாக இருக்குமோ அந்த நலவுகளை நமக்கு வழங்கி அருள் புரிவானாக. வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு